தியானாளின் கோவிலைப் போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்து கொண்டிருந்தான். இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடி வர செய்து, மனுஷர்களே, இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்று அறிவீர்கள். இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்ல என்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவில் மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறதுமல்லாமல் மகா தேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாய் இருக்கிறது என்றான். அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து, எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கும் வழித்துணையாய் வந்த மக்கதோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்குள் பாய்ந்தோடினார்கள். பவுல் கூட்டத்துக்குள்ளே போக மனதாயிருந்த போது சீஷர்கள் அவனை போக விடவில்லை. ஆசிய நாட்டு தலைவரில் அவனுக்கு சிநேகிதராயிருந்த சிலரும் அவனிடத்திற்கு ஆள் அனுப்பி அரங்கசாலைக்குள் போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். கூட்டத்தில் அமளி உண்டாகி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாய் பேசினார்கள். தங்கள் கூடி வந்த காரணம் இன்னதென்று அநேகருக்கு தெரியாதிருந்தது. அப்பொழுது யூதர்கள் அலெக்சாந்தர் என்பவனை முன்னிற்க தள்ளுகையில் கூட்டத்தில் சிலர் அவனை முன்னே இழுத்து விட்டார்கள். அலெக்சாந்தர் கையமர்த்தி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாயிருந்தான். அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்தபோது எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று 2 மணி நேரமுள்ளவும் எல்லாரும் ஏகமாய் சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். பட்டணத்து சம்பிரதியானவன் ஜனங்களை அமர்த்தி, எபேசியருடைய பட்டணம் மகா தேவியாகிய தியானாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவிட் பரிசாராகிய இருக்கிறதை அறியாதவன் உண்டோ? கோவிட் இருக்கிறதை அறியாதவன் உண்டோ? இது எதிர்பேசப்படாத காரியமாகையால் நீங்கள் ஒன்றும் பதறி செய்யாமல் அமர்ந்திருக்க வேண்டும். இந்த மனுஷரை இங்கே கொண்டு வந்தீர்கள். இவர்கள் கோவில் கொள்ளைக்காரரும் அல்ல, உங்கள் தேவியை தூஷிக்கிறவர்களும் அல்ல. தெமேத்திரியுக்கும் அவனை சேர்ந்த தொழிலாளிகளுக்கும் ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டாயிருந்தால் நியாயம் விசாரிக்கிற நாட்கள் உண்டு. தேசாதிபதிகளும் இருக்கிறார்கள். ஒருவர் பேரில் ஒருவர் வழக்காடி கொள்ளட்டும். நீங்கள் வேறு யாதொரு காரியத்தை குறித்து விசாரிக்க வேண்டியதானால் அது நியாய சங்கத்திலே தீர்க்கப்படும். இன்றைக்கு உண்டான கலகத்தை குறித்து நாம் உத்தரவு சொல்லுகிறதற்கு ஏதுவில்லாதபடியால் இந்த கலகத்தை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படும் பொழுது குற்றவாளிகள் ஆகிறதற்கு ஏதுவா இருப்போமே என்று சொல்லி பின்பு கூட்டத்தை அனுப்பிவிட்டான். திருச்சபையை பற்றி போதித்து கொண்டு வருகிறேன். பழைய ஏற்பாட்டின் வேத பகுதிகளை சுட்டி காட்டி எப்படி சபை ஆரம்பிக்கப்பட்டது, எப்படி அது சபை என்ற நிழலாக அநேக வேத வாக்கியங்களை எடுத்து காண்பித்தேன். பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி சபையாக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம். இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் இந்த வேத பகுதியிலிருந்து இந்த வருஷம் தொடங்கலாம். நான் இன்னும் ஒரு 6 மாதம் காலம் வரைக்கும் சபையை பற்றி போதிக்க போகிறேன். அதில் இந்த வேத பகுதியில் சபையை பற்றி வாசிக்கும்பொழுது பவுல் எபேசு திருச்சபையை இங்கே தான் உருவாக்குகிறார். பவுலால் இங்கே தான் எபேசு திருச்சபை உருவாக்கப்படுகிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் என்று வாசிக்கிறோமே, அந்த நிருபத்தினுடைய துவக்கம் இங்கிருந்து ஆரம்பிக்கிறது. பவுல் இங்கே ஊழியம் செய்ய வருகிறார், அங்கே பிரசங்கிக்கிறார். கர்த்தர் அவர் மூலமாக அநேக அற்புதங்களை செய்கிறார். இதையெல்லாம் அவங்க பார்த்து அவர்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு, எங்கே நம்ம மதத்துக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோன்னு. அப்போ சில ஸ்டேட்மெண்ட்டை முன் வைக்கிறாங்க. அது என்ன ஸ்டேட்மெண்ட்னா, 26வது வசனத்தில் சொல்கிறாங்க,
கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லுகிறான். பவுல் கையில் செய்யப்பட்டதெல்லாம் தெய்வம் இல்லை, கையில் கட்டப்பட்டதெல்லாம் கோயில் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இவன் என்ன நம்முடைய வியாபாரத்தை கெடுக்க வருகிறான். ஏன்னா இவங்கெல்லாம் சிலை சிற்பாசாரிகள், அதனால் சிலை செய்கிறவர்கள், இவர்கள் தொழிலுக்கு ஒரு ஆபத்து வந்துடுவோன்னு ஒரு பயம். ஆகவே சில மூட நம்பிக்கைகளை பரப்பி வைத்திருந்தார்கள். சில சிலைகள் வானத்திலிருந்தே கீழே விழுந்ததாகவும் அதனுடைய மாதிரிகளை தான் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி அப்படியே நம்பிக்கொண்டிருந்தார்கள். இப்போ கூட கத்தோலிக்கர்கள் கூட நம்புகிறார்கள், சிலை வழிபாட்டை கர்த்தரே ஆரம்பித்து வச்சதா சொல்கிறாங்க. அந்த கர்த்தர் தான் சொல்லியிருக்கிறார், என்னை அன்றி ஒரு தேவன் உனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். நீ இந்த பூமியிலேயும் வானத்திலேயும் இந்த பூமியில் இருக்கிற எந்த ஒரு பொருளையும் எனக்கான ஒரு உருவத்தை நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் கத்தோலிக்கர்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லையே கர்த்தர் தான் ஆரம்பித்து வச்சாருங்க. அதுவும் அவ்வளவு வாய்க்கூசாமல் சொல்கிறாங்க. கடவுள் தாங்க அதெல்லாம் ஆரம்பித்து வச்சாரு, சில வழிபாட்டை கடவுள் தான் ஆரம்பித்து வச்சாரு. எங்கன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் உண்டாக்குனாரே, நாமெல்லாம் அவருடைய சிலையாம். ஒரு மூத்த போதகர், மூத்த பாதிரியார். சரி, இவங்கெல்லாம் கொஞ்சம் பைபிளை ஒழுங்காக படிப்பாங்கன்னு பார்த்தா, அதனால தான் பாருங்கள் பைபிளை அவங்க கையில் எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, பெந்தகோஸ்தேக்காரங்க பைபிள் எடுத்து போதிக்க ஆரம்பித்தவொன்னு தான் அவங்களுக்கு பயமே வர ஆரம்பிச்சுது. புரொட்டஸ்டன்ஸ் அப்படின்னு நமக்கு பேர் வச்சிருக்கிறாங்க, எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு நமக்கு பேர். அவங்க நம்மளை எப்படி அழைக்கிறாங்கன்னா புரொட்டஸ்டன்னா என்ன, அவர்கள் நம்பிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் என்று நமக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க பைபிளில் இருக்கிறத நம்புறதில்லை. ஏன் வெளிப்படையாக சொல்கிறேன்னா, ஏன்னா நிறைய நேரத்தில் மூட நம்பிக்கைகளை அதிகமாக உள்ள நுழைத்து விட்டவர்கள் அவர்கள் தான். அவர்களுடைய தேவதை ஆராதனைகள் எல்லாம் அப்படியே கிறிஸ்தவத்தில் கலந்து விட்டாங்க. மூட நம்பிக்கைகள்லாம் அவங்க தான் பரப்பி வச்சாங்க. கேத்தலிக் அப்படின்னா உலகளாவிய, யூனிவர்சல்னு அர்த்தம். ரோம சபை தான் உலகளாவிய சபை, ரோம் என்ன நம்புதோ அதுதான் உலகமும் நம்பணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. அதனால் சபைகள் எல்லாம் அங்கங்கே நிறுவப்பட்ட சபைகள் எல்லாம் அதன் அடிப்படையாக நம்பிக்கைகளை வளர்த்து கொண்டார். ஆனால் சிலை வழிபாடை தேவன் அனுமதிக்கலை, தேவன் அதை உருவாக்கலை. அவர் சொல்லிட்டாரு, நான் எரிச்சல் உள்ள தேவன், என் இடத்துல இன்னொன்று நீ கொண்டு வந்து வச்சேன்னா அது எனக்கு எரிச்சலை உண்டாகும் அப்படின்னே சொல்லியிருக்கிறார். நான் அதை பொறுத்துக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கார். அப்போ இவங்க அதை வச்சு அதை ஆராதித்து அதை வணங்கி அதுக்கு பூஜை பண்ணி அதுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு அதை ஒரு அறையை கட்டி அது உள்ள வச்சு எவ்வளோ சைஸ் இருக்கணும், எவ்வளோ நீளம் இருக்கணும், எவ்வளோ உயரம் இருக்கணும், எவ்வளோ வெயிட் இருக்கணுன்றதெல்லாம் இவங்களே தீர்மானித்து கடவுளை இவங்களே காவல் போட்டு கடவுளுக்கு இவங்களே எல்லாத்தையும் பண்ணிக்கிறாங்க. அந்த கடவுளை பற்றி வேதம் அது உண்மையான தெய்வம் என்று சொல்லலை. இதெல்லாம் நம்ம அடிக்கடி பேசுறது இல்லை, பிற மதத்தை நம்ம குறை சொல்றதுக்காக பேசுறது இல்லை. ஆனால் சில நேரங்களில் வேதம் போதிக்கிறதுனால எடுத்து காட்ட வேண்டியதாக இருக்குது. எந்த மதத்தினருக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம அவங்கள போய் கூப்பிட்டு அவங்க கோயில் வாசலில் போய் நின்றுக்கிட்டு அவங்கள பற்றி தரக்குறைவாக பேசி நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டுலாம் தெரியல. நம்ம எங்கே கூடி வந்திருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், அப்போ ஏன் நாம் அப்படி செய்யக்கூடாது? ஏன் அந்த மாதிரி நம்ம ஏன் வணங்கக்கூடாது? நமக்கு ஏன் சில சிலைகள் இருக்கக்கூடாது? ஃபுல்லாக சுத்திரம் ஒயிட் அடிச்சு வச்சுருக்கிறீங்க, சரி பெந்தகோஸ்தேக்குள்ளே கால் வச்ச மாதிரி இருக்குது. நீங்கள் போதிக்கிறத பார்த்தா பாடுறத பார்த்தா பெந்தகோஸ்தே சபை மாதிரியே தெரில. ஒருத்தர் சொன்னார், பெந்தகோஸ்தே சபை மாதிரியே தெரில, ஃபுல்லாக ராக் மியூசிக் போட்டு பாடுனுக்குறீங்க அப்படின்னார். நாங்களாம் கொட்டை அடித்து பாடுவோம், நீங்கள் பேண்ட் அடித்து பாடுவோம், நீங்கள் ராக் மியூசிக்கில் பாடுனுக்குறீங்க அப்படின்னாரு. ஒயிட்டை பார்த்த உடனே சொன்னார், கொஞ்சம் கால் எடுத்து வச்சுருக்கீங்க, எட்டி பார்க்குது, பெந்தகோஸ்தேக்காரங்க எட்டி பார்க்குது, அப்படியே அங்கங்கே வசனமாக எட்டி எழுதி ஒட்டினீங்கன்னா அப்படியே பெந்தகோஸ்தேவா நீங்கள் மாறிடுவீங்கன்னாரு. நான் சொன்னேன், ஐயா அதெல்லாம் நாங்கள் பிரசங்கம் பண்ணிடுறோம், எழுதி ஓட்டுறதை விட பிரசங்கமாக பண்ணிடுறோம் ஐயா, பாட்டாக பாடிடுறோம், அதை அறிவுரையாக சொல்கிறோம், அது அதிகமாக இங்கே அதை தான் செய்கிறோம் அப்படின்னு. அவரால் அதை ஜீர்ணிச்சிக்க முடியல. இருந்தாலும் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் நான் சொல்கிறேன், பிற மதத்தை குறை சொல்லுகிற நேரம் இல்லை இது. ஆனால் வேதத்தில் சில இடங்களில் பிற மதத்தினரோடு ஏற்பட்ட போராட்டத்தை
பற்றி சொல்லியிருக்கு. அதை சுட்டி காட்ட வேண்டிய ஒரு கடமை ஒரு போதகருக்கு இருக்கு. அங்கே என்ன பிரச்சனைனா 23ஆம் வசனம் சொல்லுது, அக்காலத்தில் இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று. இவங்க பிரசங்கிக்கிற இயேசு அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவர்களுக்கு இந்த சுவிசேஷம், இந்த நற்செய்தி அவர்களுக்கு கலக்கத்தின் செய்தியாக இருக்குது. அதனால தான் போன வாரங்கள்லாம் நான் சுட்டி காட்டினேன். பாருங்க, கடவுள் இந்த கட்டிடத்துக்குள்ள வாழ்றதில்ல, நம்மை அவருடைய ஆலயமாக ஆக்கி கொண்டார். நீங்களும் நானும் தான் அவருடைய ஆலயம். அதனால தான் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தை சுட்டி காட்டி, கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தை சுட்டி காட்டி இயேசு சொன்னாரு, அந்த ஆலயம் இடிக்கப்பட வேண்டும், ஒரு கல்லு மேல ஒரு கல்லு இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். படிச்சிருக்கீங்களா? மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 24ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். இயேசு சொன்னாரு, ஒரு கல்லு மேல ஒரு கல் இருக்கக்கூடாது, ஆலயத்தை இடித்து போட சொல்றார். ஏன் சொல்றாரு? அதை விட ஒரு சிறந்த ஆலயம் அவருக்காக இருக்கிறது. அந்த ஆலயம் நீங்களும் நானுமே அந்த ஆலயமா இருக்கிறோம். இன்றைக்கு நமக்குள்ள அவர் வாசமா இருக்கிறார். ஒரு காலத்தில் ஆலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயத்தை தற்காலிகமாக தான் தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் இஸ்ரவேலர்கள் அதை பெரிதாக பொன்னும் வெளியினால் கட்டி கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். ஏன் ஆலயத்தை கட்டினார்னா, மனிதன் பாவியாய் இருக்கிறான், அவன் எப்படி உள்ளே நுழைய முடியாதபடிக்கு தகுதியை இழந்திருக்கிறான், அவனுடைய பாவம் எப்படி அவனை உள்ள நுழைய அனுமதி கொடுக்கல, ஒரு பரிசுத்தமான தேவனோடு வந்து உறவாடுவதற்கு பாவம் எப்படி தடையா இருக்கிறது, அவனுடைய அந்த வாழ்க்கை எப்படி தேவன் ஏற்காத வாழ்க்கையா இருக்குதுன்னு சுட்டி காட்டுறதுக்காகத்தான் கர்த்தர் அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஆலயத்தை அவர் கட்ட அனுமதி கொடுத்தார். ஆனால் நிரந்தர ஆலயம் எதுனா, நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இந்த கட்டிடத்தை கட்டும்போது எப்படி நீங்கள்லாம் உள்ள வந்து உட்காரணும்னு கட்டப்பட்டதோ, தேவன் இந்த சரீரத்தை உண்டாக்கும் பொழுது அவர் வந்து வாசம் பண்ணுவதற்காக உண்டாக்கினார். இந்த மனிதனோடு அவரும் வந்து வாசம் பண்ணுவதற்காக உண்டாக்கினார். அப்போ இந்த காஸ்பிள், இந்த சுவிசேஷம், நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் என்கிற இந்த நற்செய்தி பேசப்பட்ட போது அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? நமக்கு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது. ஒரு உண்மையா இருக்கு, கடவுள் அந்த கட்டிடத்துக்குள்ள வாசம் பண்றாருன்னா கவலைப்பட தேவையில்ல, அவங்க வந்து வருத்தப்பட தேவையில்ல. ஏன்னா கடவுள் அதுக்கு எதிராக நிற்பார்ல. இவங்க என்ன பண்ணாலும் கடவுள் அங்கே இருக்கிறத அவங்க வந்து நம்மலாம் நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்க, நம்மலாம் வந்து எல்லாத்தையும் நம்ம நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. கடவுளை நாம் நிரூபிக்க வேண்டியதில்லை. அப்படி நிரூபிக்க முயற்சி செய்தோம்னா வாக்குவாதங்கள் தான் வரும். நான் நம்புறது தான் கரெக்டு, நீ நம்புறது தான் கரெக்டுன்னு வாக்குவாதங்கள் வரும். அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு, இனிமே ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்க கூடாத அளவுக்கு, இனிமே விவாதம் கூட பண்ண முடியாது, ஒரு நல்ல விவாதம், ஒரு ஆரோக்கியமான விவாதம் கூட பண்ண முடியாத அளவுக்கு ஒரு தூரம் உண்டாயிடும். அதனால தான் சிலரோட ஜாக்கிரதையாக இருக்கணும். சில மத உபதேசங்களெல்லாம் கொண்டு வந்து எங்கள் கடவுள் இப்படி ஆக்கும், உங்கள் கடவுள் ஏன் இப்படின்லாம் கொண்டு வந்தாங்கன்னா சிலருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதே அவசியம் கிடையாது. ஏன்னா சிலர்லாம் அவங்களுக்கு இதெல்லாம் அவங்க வந்து மூட நம்பிக்கைகளை அடிப்படையாக வைத்து கொண்டு வந்து நம்மக்கிட்ட வந்து பேச வருவாங்க. அப்போ சத்தியத்தை எடுத்து சொல்லும் போது சில பேர்லாம் மூட நம்பிக்கையை தான் உறுதியாக பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து குழப்பம்தான் அடைவாங்க, அவங்க விடுதலெல்லாம் அடைய மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இது பெரிய உதவி செய்யாது. கடவுளை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். இந்த ஜனங்க குழப்பம் அடைகிறதுக்கு காரணம் என்னன்னா, உண்மை இல்லாததை உண்மைன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ப வச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க அதை நம்பி அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் காலகாலமா அதை நம்ப வச்சிருந்துருக்கிறாங்க. இப்ப பவுல் போய் அங்க சொல்றாரு, கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்துல, கைகளால் செய்யப்பட்ட சிலைகள்ல கடவுள் வாசம் பண்றது இல்லைன்ன உடனே அவங்களுக்கு கோபம். அப்ப கடவுள் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு அப்புறம் எங்க தங்குவார்? அது கேள்வி ஆயிடுது இல்ல. இந்த சிலைக்குள்ள இல்லைன்னா அப்புறம் எங்க இருப்பார்? இந்த கட்டிடத்துக்குள்ள இல்லைன்னா அப்புறம் எங்க இருப்பாருன்னு கேள்வி வந்துடுதுல்ல. அவங்களால இதுக்கு இதை தாண்டி நம்ப முடியாது. இங்க அப்போஸ்தலர் 19 கையை வச்சுக்கங்க. நான் இன்னொரு வேத பகுதியை உங்களுக்கு காட்டிட்டு நான் திரும்ப இங்க வரப்போறேன். 1 கொரிந்தியர்
2ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? ஒருத்தன் மனுஷனா இருந்தான்னா இன்னொரு மனுஷனை புரிஞ்சுக்குவான். அவனுக்குள்ள இருக்கிற இருதயம் இன்னொரு மனுஷனுடைய இருதயத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு உதவி செய்யும். அவனுடைய வலியை புரிஞ்சிக்க உதவி செய்யும். அவனுடைய பிரச்சனை என்ன, அவன் என்ன அவஸ்தைப்படுறான்றத புரிஞ்சிக்க உதவி செய்வோம். இதுக்காகவே கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, நமக்குள்ள ஆவியை கொடுத்துருக்காரு. ஆவியை இன்னொரு வார்த்தையில் சொல்லலாம் இருதயம்னு சொல்லலாம், மனப்பான்மைன்னு சொல்லலாம். கடவுள் அதெல்லாம் நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. இன்னொருத்தரை புரிஞ்சிக்கக்கூடிய சக மனிதரை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அப்புறம் சொல்றாரு, அப்படி போல் தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். கடவுளை குறித்த விஷயங்களை கடவுளுடைய உதவியால தான் புரிஞ்சிக்க முடியும். கடவுளுடைய உதவியால புரிஞ்சிக்கலன்னா நாம இதெல்லாம் கட்டுக்கதைகள், இதெல்லாம் மூட நம்பிக்கைகள்னு சொல்லி இதெல்லாம் தட்டி கழிச்சிட்டு போயிட்டே இருப்போம். இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். தேவனுடைய காரியங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் தேவனால தொடப்பட்டு, தேவன் அந்த மனுஷனுக்கு புரிய வச்சு, தேவன் அந்த அந்த இருளா இருக்கிற அந்த மனுஷனுடைய கண்களை திறந்து அந்த மனுஷனுக்கு புரிய வச்சால் ஒழிய அவனால் புரிஞ்சிக்க முடியாது. தேவன் ஒரு வேலை அவனுக்குள்ள ஏதோ ஒரு வேலை செய்ய வேண்டியது இருக்குது. ஒரு மனுஷனை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்கு எப்படி ஒரு ஒரு மனுஷனுடைய இருதயம் தேவையோ அது மாதிரி கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன மாதிரி இருக்கிறார், அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை புரிஞ்சுக்கிறதுக்கு கடவுளே சில விஷயங்களை அவன் மனுஷனுக்குள்ள செய்ய வேண்டியதா இருக்குது. அதை தான் இங்க சொல்றார், தேவனுடைய ஆவியை அன்றி அவன் அதை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றார். அப்புறம் 12வது வசனத்துல சொல்றார், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். கடவுள் தம்முடைய ஆவியை எங்களுக்கு கொடுத்து அவர் யாருன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறார்னு சொல்றார். 13வது வசனம், அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல், அவர் சொல்றாரு மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல், ஏதோ சூழ்ச்சியா ஏதோ தந்திரமா எதையும் பேசலை. நாங்க மனுஷ யூஸ் பண்ற அந்த நயத்தை பயன்படுத்தி நாங்க பேசல. பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். நாம என்ன பண்றோமா? பவுல் சொல்றாரு, நாம தேவனுடைய விஷயங்களை தேவனுடைய பார்வையில தேவன் அதை எப்படி வச்சிருக்கிறார் என்று வசனத்தோட ஒப்பிட்டு தேவ ஆவியானவருடைய உதவியோட அதை பார்க்க முயற்சி செய்கிறோம். அப்படிதான் பார்க்கிறோம். 14, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். இங்க நிறுத்த விரும்புறேன். ஜென்ம சுபாவம்னா நேச்சுரல் மேன், ஆங்கிலத்தில் நேச்சுரல் மேன். ஒரு இயற்கையான ஒரு மனுஷனுக்கு கடவுளை குறித்த விஷயங்கள் பைத்தியமாக தோன்றும். அதனால்தான் அவன் பாருங்க பைத்தியக்காரத்தனமா பண்ணி வச்சிருக்கிறான் கடவுளை பத்தி நிறைய விஷயங்களை. வேற ரீதியில சொல்றோம்னா பைத்தியக்காரத்தனமா பண்ணி வச்சிருக்கிறான் கடவுளை. அவன் கற்பனை பண்ணி வச்சிருக்கிற விதமே மோசமா இருக்குது. ஒரு ரீதியில சொல்லணும்னா, இன்னொரு ரீதியில சொல்லணும்னா இந்த நல்ல தேவனை, இந்த அற்புதமான தேவனை புரிஞ்சிக்க முடியல அவனால. அவர் உனக்குள்ளே வாசமா இருக்கிறாரு, நீ அவருடைய ஆலயமா இருக்கிறாய்ன்னு அவன்கிட்ட சொல்லும்போது, இந்த கட்டிடம் இந்த கல்லெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீதான் இந்த சிலையெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீதான் அவருடைய வாசஸ்தலம், உன்னில் அவர் இருக்க விரும்புகிறார் என்கிற இந்த அறிவு அவனுக்கு பைத்தியமா இருக்குது. அவைகளை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான். இப்போதான் நான் இதை வாசிக்க விரும்புகிறேன். அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால தான் கலகம் உண்டாயிற்று. அவங்க வியாபாரம் வேற அதில் தான் ஓடிட்டு இருக்குது. அதனால அந்த சிலை செய்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டு வச்சு, தட்டான் கூப்பிட்டு வச்சு எல்லார்கிட்டையும் சொல்கிறான், இங்கே பாருங்க நம்ம செய்கிற இந்த வேலைக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திட்டு இருக்கிறான் இந்த பவுல், இதை போதிக்கிறான். 26ஆம் வசனம், அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். 26ஆம் வசனம், அப்போஸ்தலர் 19:26. பாதியிலிருந்து படிக்கிறேன் நான். கண்டும் கேட்டும் இருக்கிறீங்க, நீங்க பார்த்து இருக்கிறீங்க. அவன் நிறைய பேரை மாத்திட்டான். எதை சொல்லி மாத்திட்டான்? விக்கிரகங்கள்லாம் தெய்வம் இல்லப்பா, நீதான் தேவனுடைய ஆலயம், உனக்குள்ள அவர் ஜீவிக்கிறார், நீ அவருடைய
வாசஸ்தலம்னு சொல்லி மாற்றி போட்டான் எல்லாரையும் அப்படின்னு சொல்லி பிரச்சனையை ஏற்படுத்துகிறாங்க. அப்போது 28ஆம் வசனத்தில் ஜனங்களுக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு, பயங்கர கோபம். அப்போ என்ன சொல்கிறாங்க? எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். சத்தமிட்டு 2 மணி நேரம் கத்துறாங்க பாருங்க. அதுவும் இப்போ இல்லை, இதுக்கப்புறமா 2 மணி நேரம் கத்துறாங்க. பவுல் இந்த கூட்டத்தை எப்படியாவது அந்த குழப்பத்தை எப்படியாவது சரி பண்ணலான்ட்டு முயற்சி செய்கிறான். போவாத ஏதாவது பண்ணுருவாங்க. ஏன்னா அவங்க மனசு கடினமான மனசு, அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க இப்போ விவாதம் பண்ணுற அளவுக்கு இல்லை, அவங்க வெறி பிடிச்சிருக்கிறாங்க, அவங்க மத வெறியில் இருக்கிறாங்க. அவங்க போனாங்கன்னா, அதுவும் 31ஆம் வசனத்தில் பவுலுக்கு சிநேகிதராக இருந்த சில ஃப்ரெண்ட்ஸு, அந்த ஜனங்க எவ்வளோ மோசமான ஜனங்க, தயவு செய்து அங்கே உள்ளே போயிடாதன்னு சொல்லி தடுக்கிறாங்க, எச்சரிக்கிறாங்க. 32ஆம் வசனத்திலிருந்து படிச்சிங்கன்னா, அந்த கூட்டத்தில் அமளி உண்டாகி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாய் பேசினார்கள். ஏன்னா சிலருக்கு புரியுது, சிலர் ஒத்துக்க மாட்டுறாங்க. சிலர் என்ன சொல்றாங்க? அவர் சொல்றது கரெக்ட் தானப்பா, இந்த கல்லுக்குள்ள எப்படிப்பா இருக்க முடியும்? பெரியவர்னு சொல்றீங்க, பெரியவரை கொண்டு போய் எங்க அடக்குறீங்க? ஒரு சைஸுக்குள்ள அடக்குறீங்களேப்பா. நீங்களே ஒரு திட்டம் போட்டு இந்த அளவு தான் இருக்கணும்னு சொல்லி அளந்து வரைந்து இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்க. பெரியவர்னு சொன்ன அர்த்தம் என்ன? அவ்வளவு உயர்ந்தவர்னு நீங்க சொல்றீங்க உங்க தெய்வத்தை. ஆனா நீங்க மட்டுப்படுத்துறீங்களே, அந்த பெரியவரை மட்டுப்படுத்துறீங்களே, குறைச்சி மதிப்பிடுறீங்களே, அளவு அளக்குறீங்களே, இந்த அளவு தான் அவர் இருக்கணும்னு அளக்குறீங்களா, அப்புறம் எப்படி அவரை பெரியவர் சொல்ல முடியும்? அதனால நிறைய பேர் சிந்திக்கிறாங்க. இப்படி சில பேர் பேசுறாங்க, இல்ல இல்ல அவர் சொல்றது பொய், அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது. இன்னொரு கூட்டம் சொல்லுது, கொஞ்சம் யோசிச்சு பாரு, அது கரெக்ட் தானே. இன்னைக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க கிட்டலாம் கொஞ்சம் சிலதெல்லாம் நீங்கள் மூட நம்பிக்கையாக பாரம்பரியமாக சிலதெல்லாம் பின்பற்றிட்டு வந்திருப்பீங்க. கேள்வி எழுப்புவாங்க பாருங்க. ஒரு வீட்டில் அம்மா ரொட்டி சுட்டாங்களாம், இந்த முனையும் வெட்டி குப்பையில் போட்டாங்களாம். அந்த பொண்ணு பார்த்துருக்கு, இது டெய்லி அம்மா அடிக்கடி இதையே செய்கிறாங்களேன்னு சொல்லிட்டு, ஏன் அந்த முனையும் வெட்டி இதில் போட்டுடுறீங்க? அந்த அம்மா சொன்னாங்களாம், எனக்கு தெரியாது, எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க, அதனால நானும் இப்படி செய்கிறேன்னு. எங்கள் அம்மா வந்தாங்கன்னா, பாட்டி வந்தாங்கன்னா கேளுன்னு சொல்லிடுறாங்க. சரின்னு பாட்டி ஒரு நாள் வந்திருக்காங்க. பாட்டி, ஏன் இந்த ரொட்டியை செஞ்சுட்டு இந்த முனையும் வெட்டி ஏன் தூக்கி போட்டுடுறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ பாட்டி சொன்னாங்களாம், எனக்கு தெரியாது, எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க, அதனால தான் நாங்களாம் இப்படி செய்கிறோம். கடைசி வரைக்கும் ஏன் செய்கிறோன்னு தெரியாது, ஏதோ செய்யணும்னு செஞ்சு எத்தனையோ பாரம்பரியங்களை பேதுரு சொல்கிறாரு. இங்கே கை வச்சுக்கோங்க, நான் வாசிக்கிறேன். யூதர்கள் பாரம்பரியத்தை ரொம்ப கடைப்பிடிக்கிற ஜனங்க. அவங்க முன்னாடி பேதுரு எழுந்து சொல்கிறாரு, எவ்வளோ பாரம்பரியத்தை வைராக்கியமாக நம்பிட்டு வராங்க. 1 பேதுரு பேஜ் நம்பர் 318. 1 பேதுரு, நான் திரும்ப அங்கே தான் போகிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18வது வசனம், பேஜ் நம்பர் 318. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான, என்ன சொல்றாரு? முன்னோர்கள் அவர்களை கொச்சப்படுத்துறாரு. அப்புறம் சொல்றாரு, பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்தீர்களே. பாரம்பரியமானா அதை காலகாலமா காத்துட்டு வந்திருக்கிறாங்க, அதை பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, காலகாலமா காத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, யூஸ்லெஸ் டீட்ஸ்ன்றாரு. வீணான நடத்தை, தேவையே கிடையாது, அதால எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்றாரு. எப்படி இருக்கு பாருங்க. சுவிசேஷம் என்ன செய்யும்னா, அநேக மூட நம்பிக்கைகள் இருந்து நம்மளை விடுதலையாக்கும். ஆனா சில பேருக்கு அதை விட பிடிக்காது, கட்டி பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருப்பாங்க, இதுதான் நமக்கு அப்படின்னு உடும்பு பிடி மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, அதை விட மாட்டாங்க. ஆனா பவுல் சொல்றார், அது வீணான நடத்தை. எல்லா பாரம்பரியத்தையும் சொல்லல, எல்லா பாரம்பரியத்தையும் அவர் சேர்த்து சொல்ல. அவர் என்ன சொல்ல வராரு? மீட்பதற்குன்னு சொல்லி நீங்க கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்களே, மீட்புக்காக என்ன இதெல்லாம் ரட்சிக்கும்னு சொல்லி, இதெல்லாம் என்னை காப்பாத்துன்னு சொல்லி, இதெல்லாம் செஞ்சா எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும்னு சொல்லி, இதெல்லாம் செஞ்சா நான் மோட்சம் போவேன்னு சொல்லி நீங்க சில காரியங்களை பாரம்பரியமா செஞ்சுட்டு வந்தீங்களே. நல்ல பாரம்பரியங்கள் இருக்கு, நம்முடைய தமிழர் பாரம்பரியம் இருக்கு, நல்ல பாரம்பரியம், அதெல்லாம் நம்ம விட்டுடக்கூடாது.
ஆனால் சில பாரம்பரியம் இருக்கு, அந்த பாரம்பரியம் எந்த லாபமும் நமக்கு கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் பேதுரு சொல்கிறார், அத்தனையும் வீணான நடத்தை. அப்புறம் இந்த மாதிரி சொல்கிறாரா. அப்போஸ்தலர் 19க்கு நான் திரும்ப வரேன். அங்கே என்ன பார்க்குறோன்னா, அப்படியும் இப்படியும் பேசினாங்கன்னா ஒரு கூட்டம் கொஞ்சமாவது யோசிக்குது, ஒரு கூட்டம் மூட நம்பிக்கை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குது. அதனால் மெஜாரிட்டி அங்கே இல்லை. இன்றைக்கும் நம்ம வீட்டில் சில பிள்ளைங்க கேட்பாங்க, நான் ஏன் ஜெபம் பண்ணணும், நான் ஏன் சர்ச்சுக்கு போகணும், நான் ஏன் பைபிள் வாசிக்கணும், சரியான பதில் சொல்ல தெரியலன்னா அவ்வளோதான், அவங்க அதில் உற்சாகம் இழந்துருவாங்க. அதனால தான் நம்ம பாருங்க, இங்கே வாரம் வாரம் எடுத்து விளக்கம் சொல்கிறோம் நாங்கள் எதுக்கு இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு. அப்போது அப்படி பேசும்போது தாங்கள் கூடி வந்த காரணம் இன்னதென்று அநேகருக்கு தெரியாது இருந்தது. மாற்றி மாற்றி ஒருத்தர் ஒன்று சொன்ன உடனே அவங்களால என்னன்னே தெரியல, எந்த பிரச்சனைக்காக நிற்கிறோன்னே தெரியாமல் குழப்ப முடியல. அப்பொழுது இப்போ கவனிங்க, அப்பொழுது யூதர்கள் அலெக்சாந்தர் என்பவனை முன்னிற தள்ளுகிறார்கள். அலெக்சாந்தர் யார்? இப்போ யார் அலெக்சாந்தர்? பாருங்க, ஆப்பிரிக்காவிலேருந்து வந்திருக்கிறான். இவன் யாருன்னா, இவன் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு யூதன். இவனுடைய அப்பா தான் இயேசுடைய சிலுவையை சுமந்தவர். இயேசு சிலுவையை தூக்கிக்கிட்டு போகும்போது அந்த சிலுவையை பாதி வழியில் தூக்கிக்கிட்டு போன அந்த மனுஷனுடைய மகன் தான் இந்த அலெக்சாந்தர். அன்னைக்கு இயேசுவுக்கு சப்போர்ட்டாக நின்னாரு அவங்க அப்பா. இன்னைக்கு அலெக்சாந்தர் பவுலுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறார். தங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை அங்கே பயன்படுத்தி அங்கே இருக்கிறவர்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முயற்சி செய்கிறான் இந்த அலெக்சாந்தர். 34, அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்தபோது, அவன் யூதன் என்று அறிந்தபோது எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று 2 மணி நேரம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கள் சாமியை பற்றி நீ எப்படி தப்பாக பேசலாம், எங்கள் சாமி எப்படி நீ குறை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டான். அப்போது அந்த பட்டணத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் எழும்பி நின்று அவன் ஜனங்களை உட்கார வச்சு சொல்கிறான், இந்த பார், ரகலை பண்ணாதீங்க, கலாட்டா பண்ணாதீங்க, நம்முடைய தேவி எங்கேருந்து விழுந்தான்னு நமக்கு நல்லா தெரியும், வானத்திலிருந்து வந்த சிலையை நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கிறோன்னு தெரியும். ஆகவே உங்களுக்கு யாருக்குன்னா பிரச்சனை பவுலுக்கு இருக்குதுன்னா பவுல்கிட்ட போய் தனியாக வச்சு அதை சபையில், அதாவது நியாய சங்கத்தில் கொண்டு போய் பிரச்சனையை தீர்த்துங்க. ஊரில் பெரிய கலாட்டெல்லாம் ஏற்படுத்தாதீங்க. அவங்க யாரும் உங்கள் தெய்வம் தப்புன்னெலாம் சொல்லலை, அவங்க யாரும் உங்கள் மதம் தப்புன்னு சொல்லலை. ஆனால் சிந்திப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறான் பவுல். இதெல்லாம் கடவுள் பெரியவர் நம்புறீங்க, அப்புறம் ஒரு சின்ன பொருளுக்குள்ளே கடவுளை கொண்டு போய் அடக்குறீங்க. கடவுள் எவ்வளோ பரிசுத்தமானவர், எவ்வளோ உயர்ந்தவர், அவரை ரொம்ப மட்டமான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்துறீங்க. இப்படிலாம் பண்ணும்போது நம்ம தவறான விதத்தில் கடவுளை பார்க்கறது இல்லையான்றதை அவனுக்கு கொஞ்சம் கொண்டு வந்து மனசில் கொஞ்சம் வந்து வைக்கிறான். அது உங்களால் புரிஞ்சிக்க முடியல, சிந்திக்கிறவர்களுக்கு கொஞ்சமாவது ஒரு புரியுது. அதனால் இவன் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி பேசிக்காதீங்க, அப்படி ஏதாவது ஒன்றுன்னா கொண்டு போய் கோர்ட்டில் பார்த்துக்குங்க, நியாய சங்கத்தில் கொண்டு போய் 39வது வசனம், நியாய சங்கத்தில் தீர்த்துக்கலாம் அப்படின்றான். 41வது வசனம், பின்பு கூட்டத்தை அனுப்பிவிட்டான். ஏன் இதை நான் வாசித்தேன், இந்த அதிகாரத்தை வாசித்தேன்னா, இந்த வேத பகுதியில் நம்ம வாசித்த வேத பகுதியில் 3 முறை சபைன்ற வார்த்தை வருகிறது. புதிய ஏற்பாட்டில் சபைன்ற வார்த்தை எக்லிஷியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எக்லிஷியானா அழைக்கப்பட்டவர்கள் கூடி வருகிற இடம் என்று அர்த்தம். அழைக்கப்பட்டவர்கள் கூடி வருகிற ஒரு நிலைதான் சபை. இந்த வேத பகுதியில் 3 முறை வருது. 114 முறை புதிய ஏற்பாட்டில் இருக்குது இந்த வார்த்தை. அதுவும் இயேசுவுக்கு பிறகுதான் இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். இயேசு பிறகு அதிகமாக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தையை பவுல் 62 முறை பயன்படுத்தி இருக்கிறார். அவருடைய கடிதங்களில் 62 முறை பயன்படுத்தி இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தகவல்கள் தான். ஆனால் இந்த தகவல்களை 19 முறை அப்போஸ்தலர் நிருபத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுவும் இந்த அதிகாரத்தில் மட்டும் 19ஆம் அதிகாரத்தில் மட்டும் 3 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
ஜனங்களை ஒன்று கூட்டுவது, ஜனங்களை கூட்டி அவர்களை ஒன்று இணைப்பது. பாருங்க, இங்கெல்லாம் ஒன்றா இணைஞ்சிருக்கிறாங்க. ஒரு பிரச்சனைக்காக, ஒரு காரியத்துக்கு தீர்வு காண்றதுக்காக ஒன்றா இணைஞ்சிருக்கிறாங்க. ஆகவே இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுல 3 இடத்துல இந்த வார்த்தையை பார்க்கிறோம். ஒன்று 32ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 32ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். இப்பொழுதும் சகோதரரே, 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கூட்டத்தில் அமளி உண்டாகி. கூட்டத்தில், இந்த கூட்டம் என்ற வார்த்தைக்கு எக்லிஷியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. சபையிலே அமளி உண்டாகி. அப்படித்தான் நம்ம படிக்கணும். அத இங்க நம்ம பார்க்கிறோம். கூட்டத்தில் அமளி, சபையிலே அமளி உண்டாகி, சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக பேசுகிறார்கள் என்றத இடத்துல பார்க்கிறோம். அப்புறம் 39ஆம் வசனம். 39ஆம் வசனம். நீங்கள் வேற யாதொரு காரியத்தை குறித்து விசாரிக்க வேண்டியதானால் அது நியாய சங்கத்திலே தீர்க்கப்படும். நியாய சங்கத்துக்கும் சபை என்ற வார்த்தை, எக்லிஷியா என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. நியாய சங்கம், லூக்கா தான் இதை எழுதியிருக்கிறார். அவர் கூட்டத்துக்கு சபை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்புறம் நியாய சங்கம்ன்றதுக்காக, நியாயம் தீர்க்கிற ஒரு இடத்தை சபை என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அப்புறம் 41ஆம் வசனத்துல பின்பு கூட்டத்தை அனுப்பிவிட்டான். இங்கேயும் சபை என்றே வார்த்தை பயன்படுத்தப்பட்டு. இதை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பாருங்க, ஒரு சபை நம்ம கூடி வருகிறோம். நம்ம இந்த காரியங்களுக்கு எதிர்மறையா கூடி வருகிறோம். ஆனா அன்றைக்கு எபேசுல கூடி வந்திருக்கிறாங்க பிரச்சனைகளுக்காக, பிரச்சனைகளை பேசுறதுக்காக, இப்படியும் அப்படியும் பேசுறதுக்காக. நியாயம் கிடைக்கலன்னா விட மாட்டோம்னு நிக்கிறாங்க. அப்புறம் அங்கிருந்து முடிவே கிடைக்காம போயிட்டாங்க. அப்படிதான் இருக்குது பாருங்க 41ஆம் வசனம். பின்பு கூட்டத்தை அனுப்பி விட்டான்னா தீர்வு கிடைக்காமையே போயிட்டாங்க. இப்படி ஒரு எதிர்மறையான கூடுகையை நாம இந்த வேத பகுதியில் படிக்கிறோம். அப்படியே கொஞ்சம் திருப்பி பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நாம பேசுவதற்காக கூடுகிறோம். எது இப்படி ஒன்று அப்படி ஒன்று பேசுறதுக்காக கூடுறது இல்லை. இங்க குழப்பத்தை தீர்த்து கொள்றதுக்காக நம்ம கூடுறது இல்லை. இங்க வரும்போது குழப்பத்தோட தான் வரும். ஆனா குழப்பம் இல்லாம போறோம். இருக்கிற குழப்பம் கூட போயிடுது. இங்க வரும்போது எந்ததான் பெருசு, உந்து தப்பு அப்படின்றதுக்காக நம்ம வரல. இங்க அப்படிதான் இங்க கூடி இருக்கிறாங்க இவங்கெல்லாம். நாங்க நம்புறதுதான் கரெக்ட், நீங்க நம்புறதெல்லாம் தப்புன்னு சொல்லி பிரச்சனைகளுக்காக கூடி வந்தாங்க. நம்ம அப்படியா வந்திருக்கிறோம்? கிடையாது. நம்ம அப்படி வரல. நாங்க பெரியவங்க கிடையாது, அவர் தான் பெரியவர்னு சொல்லி அவர் கையில ஒப்பு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம். நம்ம அவருக்கு முன்பாக தாழ்த்த வந்திருக்கிறோம். ஏன் நம்பிக்கை, ஏன் வைராக்கியம், ஏன் மூட நம்பிக்கைலாம் பெருசுன்னு நம்ம வரல. நீர் தான் கரெக்ட் ஆண்டவரே, நீங்க தான் எப்பவுமே கரெக்டுன்னு சொல்லி அவரை நம்ம இந்த இடத்துல முன்னிறுத்த வந்திருக்கிறோம். அப்புறம் நியாய சங்கம்னு சொல்றாரு பாருங்க. நியாய சங்கம்னா என்ன? ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிற இடம், ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கிற இடம். அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் கொண்டு போய், எப்பா நீங்க யாதோ ஒரு காரியத்தை விசாரிக்க வேண்டியதானால் நியாய சங்கத்துல உங்களுக்கு தீர்க்கப்படும். ஒரு நியாய சங்கம் தான் சபை. ஆனா இங்க உட்கார்ந்து உங்க காரியம் என்ன, உங்க காரியம் என்னெல்லாம் இங்க கேட்டுட்டுலாம் இருக்கிறது கிடையாது. ஏன்னா இங்க அந்த வேலையெல்லாம் செய்ய தேவையில்லை. இது அற்புதமா அந்த வேலை நடக்குது, அற்புதமா நடக்குது. என் நியாயத்தை அவர்கிட்ட கொண்டு வரேன், என் பிரச்சனையை அவர்கிட்ட கொண்டு வரேன், என்னுடைய கவலைகளை கொண்டு வரேன், என்னுடைய விண்ணப்பம்னா என்ன, என்னுடைய டிமாண்ட்ஸ், எனக்கு இருக்கிற வேண்டுதலை கொண்டு வரேன். எனக்கு நடந்தே ஆகணும் இது அப்படின்ற ஒரு நெருக்கடியான விஷயங்கள் எல்லாம் அவர்கிட்ட கொண்டு வரேன். எனக்கு நியாயம் கிடைக்கணும்னு கொண்டு வரேன். அதுதான் நியாய சங்கம். இப்படிதான் இந்த வேத பகுதியில் நியாய சங்கம், சபை, நியாய சங்கம், எக்லிஷியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் பாருங்க, கூட்டத்தை அனுப்பிவிட்டான். 41ஆம் வசனம். கூட்டத்தை அனுப்பிவிட்டான். சபையிலிருந்து திருப்தியே இல்லாம போறாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பதில் கிடைக்கல. அவங்கெல்லாம் வேற வழி இல்லை. அந்த பெரிய ஆள் சொன்ன உடனே தட்ட முடியல.
அதனால அப்படியே போறாங்க. நம்ம அப்படி போறதில்ல. கவலையும் பாரத்தையும் அவர் மீது இறக்கி வைத்து விட்டு அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அம்மா பாரத்தெல்லாம் அவர் மேல வச்சுட்டு அவருடைய இளைப்பாறுதலை, அவருடைய சமாதானத்தை எடுத்துக்கிட்டு, அவர் இருக்கிறாருங்கிற தைரியத்தை எடுத்துக்கிட்டு இங்கிருந்து தைரியமா போகிறோம். ஒரு சபை எபேசு பட்டணத்துல கூடியது, ஆனா எதிர்மறையாக கூடியது. எல்லாம் பிரச்சனைக்காக கூடினார்கள். அவங்களுக்கு அங்க நியாயம் கிடைக்கல. ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுறாங்க, இன்னொருத்தர் ஒரு மாதிரி பேசுறாங்க. அங்க சபை ஒரு மாதிரி அலங்கோலமா இருக்கு. ஆனா தேவனுடைய சபை என்பது அப்படியே ஆப்போசிட். அந்த சபை என்பது பக்தி விருத்தி ஏற்படுகிறது, பயபக்தி ஏற்படுகிறது. அங்கே குழப்பத்துக்கு இடம் இல்லை. இருக்கிற குழப்பம் தீர்க்கப்படுகிறது, மன தெளிவு உண்டாகிறது. அங்க நியாய சங்கத்துல நிறுத்தப்படுவது தான் சபை. இங்கேயும் அப்படிதான். என்னுடைய நியாயம் உங்களுடைய நியாயத்துக்காக காத்திருக்க முன்ன நாம நிற்கிற, ஆண்டவரே நான் போய் உலகத்துக்கிட்ட போய் நிக்கல என் நியாயத்துக்காக. நான் போய் அநியாயமான மக்களை ஜட்ஜ் பண்ற மக்கள் கிட்ட போய் நான் என் நியாயத்தை பத்தி பேச விரும்பல. நான் என் நியாயத்தை உன்கிட்ட கொண்டு வரேன், என் நீதியை உன்கிட்ட கொண்டு வரேன். நான் யாருன்னு உமக்கு தெரியும், என் பிரச்சனை என்ன உமக்கு தெரியும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து சப்மிட் பண்றோம், ஒப்பு கொடுக்குறோம் அதை நியாய சங்கத்துல. அப்புறம் இங்கிருந்து போறோம். எப்படி போறோம்? சமாதானத்தோட போறோம். ஸோ ஒரு சபையை அப்படியே நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் பண்ணி காட்டிருக்கிறேன். இதுதான் கூடி வருதல். இப்படிதான் கூடி வந்தோம். இப்படி கூடி வருவது தான் நோக்கம். இப்படி நடக்குதா? இப்படி நடக்கலன்னா நீங்க வர்ற சபை சரியில்லைன்னு அர்த்தம். நீங்க போதிக்கிற உங்களுக்கு போதிக்கிற போதகர் சரியில்லைன்னு அர்த்தம். இங்க கூடி வர்ற ஜனங்க சரியில்லைன்னு அர்த்தம். இங்க வந்தா உங்களுக்கு அமளி உண்டாகுதா, குழப்பம் உண்டாகுதா, இங்க வந்து கலகம் உண்டாகுதா, இங்க உட்கார்ந்து இங்க வந்து ஏதோ இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணுன்னு மாத்தி பேசுறாங்களா, இங்க வந்தா உங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலையா, நம்பிக்கை கிடைக்கலையா, அப்ப நீங்க தப்பான இடத்துல தப்பான நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. தப்பான மனுஷன் உட்காந்து உங்களுக்கு போதிச்சுட்டு இருக்கணும். தைரியமா சொல்றேன், உடனே கிளம்பிடுங்க. முடிஞ்ச பிறகு இல்லை, நீங்க இருக்கிற இடம் தப்பான இடம். உங்களுக்கு போதிக்கிறவர் தப்பான போதகர். உங்க வாழ்க்கையில பெரும் உதவி இல்லை. ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, மாத்திரை வாங்குறீங்க, அவர் சொல்றதை கேட்டு போய் சாப்பிட்றீங்க. ஆனா தீரலைன்னா நீங்க டாக்டரை மாத்தி ஆகணும். நீங்க டாக்டரை மாத்தி ஆகணும். இல்ல அந்த டாக்டர் கோச்சிக்கு வரன்னு போனீங்கன்னா என்ன ஆகுறது? உங்க வியாதியே சரியாகாது. நான் கோச்சிக்கலாம் மாட்டேன். நான் உங்களுக்கு போதிக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, மன தெளிவு உண்டாகல, வாழ்க்கையை சரியா பார்க்க உங்களுக்கு உதவல, உங்க வாழ்க்கையில நம்பிக்கை கிடைக்கலன்னா நீங்க தப்பான மனுஷன் உட்காந்து உங்களுக்கு போதிச்சுட்டு இருக்கிறான். உங்க நேரமெல்லாம் வீணு. நீங்க அப்படியே பப்பரப்பேன்னு காலை நீட்டி அங்க படுத்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருந்திருக்கலாம். நீங்க இன்னும் இழுத்து போத்தி தூங்கின்னு இருக்கலாம். ஏன் இங்க வரணும் நமக்கு தோணணும். ஏன்னா இங்க பாருங்க, உலக பிரகாரமான ஒரு சபை கூடி வருது, எக்லிஷியா கூடி வருது. அங்க இருக்கிற ஊரையே கூட்டி இருக்கிறாங்க. ஆனா கூடி வந்தவர்கள் எந்த தீர்வுமே கிடைக்காம திரும்பி போறாங்க. அங்க குழப்பத்துக்கு மேல குழப்பம்தான் உண்டாச்சு. எதையோ ஒண்ணு கத்திக்கிட்டு கிடக்குறாங்க, அவங்களுக்கு எதுவுமே பதில் கிடைக்கல. அந்த பெரியவள் தியானாலே பெரியவள் கூப்பிடுறாங்க. அந்த தியானால் இறங்கி வந்து அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பதில் கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல, ஒன்றும் நடக்கல. ஆனா இங்க நம்ம வருஷம் முழுவதும் கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்ல முடியும். ஏன்னா எப்படி தீர்ந்ததுன்னே தெரியாது நம்முடைய பிரச்சனைகள், எப்படி அதுல இருந்து வெளியில வந்தனே தெரியாது. நமக்காக குழி நோண்டி இருப்பாங்க. அந்த குழிய எவ்வளோ பேர் நமக்காக யுத்தத்துக்காக ரெடியா இருந்திருப்பாங்க. நம்மளை கீழே தள்ளணும்னு நினைச்சிருப்பாங்க, நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் அவர் தலையிட்டு நம்ம வாழ்க்கையில அவர் இருந்து நம்மளை நடத்தி நம்மளை அற்புதமா நடத்துகிறதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். நாம அவரை பெரியவர் சொல்றதுனால அவர் பெரியவர் ஆகுறது இல்லை, அவர் பெரியவரா இருக்கிறதுனால தான் நம்ம நல்லா இருக்கிறோம். அவர் நல்லவர்னு சொல்றது அதனால அவர் நல்லவர் ஆகுறது இல்லை, அவர் நல்லவரா இருக்கிறதுனால தான் நம்ம நல்லவர்னு சொல்றோம். அதனால்தான் இந்த சபையை எபேசுல கூடி வந்த இந்த சபையை குழப்பமாய் கூடி வந்து குழப்பத்திலேயே இருந்து குழப்பத்திலேயே திரும்பி போனார்கள். அப்ப அது ஒரு சபைக்கான நல்ல உதாரணமே கிடையாது. ஆனா நாம அப்படி இல்லைங்க. எப்பேற்பட்ட மனுஷனா நீங்க இந்த உள்ள வந்திருக்கலாம் தேவ சமூகத்துக்கு. ஆண்டவர் உங்களை அற்புதமானவர்களா மாத்தி உங்க மனதில் ஒரு தெளிவை கொடுத்து உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த வலிய வேதனைய
ஆற்றி குணமாக்கி உங்களை சுகமாக்கி தைரியத்தை கொடுத்து உங்களை அனுப்பிவிட மாட்டாரா? அதைத்தான் இங்க வாசிக்கிறோம். அவர்களை அனுப்பி விட்டான். உங்களை இப்படி அனுப்ப மாட்டார் கர்த்தர். அவர் அந்த கூட்டத்தை அனுப்பி விட்டான், அந்த சபையை அனுப்பி விட்டான். அப்படி அனுப்புகிற தேவன் நம்முடைய தேவன் கிடையாது. அப்ப சபைனா என்ன? அவர் சமூகத்துல வந்து அவர் தருகிற சந்தோஷம், அவர் தருகிற நிம்மதி, அவர் தருகிற ஆறுதல், அவர் தருகிற தைரியம், அவர் தருகிற ஆலோசனை, அவர் தருகிற மன நிறைவை பெற்றுக்கொண்டு செல்வது தான் சபை. அதுக்காக வரீங்களா? அப்போ அதுக்காக வரணும்னா நீங்க எவ்வளோ நேரமும் வரணும். அதை ரீப்ளேஸ் பண்ணிக்க கூடாது. அந்த கூடி வருதலை நீங்க என்னைக்கும் நிராகரிக்க கூடாது. அந்த கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. அதை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். அந்த கூடி வருதலை நீங்க முக்கியப்படுத்தணும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எக்லிஷியாவை விட்டு விடாதிருங்கள் சொல்றார். 25 எபிரேயர் 10:25, பேஜ் நம்பர் 306 307 10:27. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல், சிலருக்கு சபையில என்ன நடக்குதுன்னு தெரியாது, அதனால விட்டுடுறாங்க. அவங்க நினைக்கிறாங்க சபைனா இப்போ நான் வாசித்து காட்டினேனே அந்த 19ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்ல, அது போலதான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. அவர் ஏதோ ஒன்று பேச போறாரு, இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று மாற்றி ஏதோ பேச போறாங்க, ஏதோ ஒன்று மத போதனை கொடுக்க போறாங்க, ஏதோ அவங்க மார்க்கத்தை பத்தி புகழ போறாங்க, ஏதோ பாட்டு பாட போறாங்க, ஏதோ கூப்பாடு போட போறாங்க. இதெல்லாம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனா நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணுமா, ஒருத்தர் பார்த்து சொல்லணுமா, சபையை விட்டுறாத, சபைக்கு போகணும். ஏன் புத்தி சொல்லணுமா? எந்த அளவுக்கு புத்தி சொல்லணும்னு சொல்றார். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் பார்க்குற ஆளை பார்த்து சபைக்கு வராம விட்டுறாதப்பான்னு சொல்லி அவனுக்கு புத்திமதி சொல்லணுமா? எதை முக்கியப்படுத்தி சொல்லணுமா? நாள் நெருங்கிக்கிட்டு இருக்குப்பா. ஒருவரை சந்திக்க நாம எல்லாம் ஆயத்தமாகிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் அவரை முகமுகமாக சந்திப்போம். அவரை இன்னும் அறிந்து கொண்டும் போது, அவரை சந்திக்கும் போது அவ்வளோ மகிழ்ச்சியாக நமக்கு இருக்கும். அவரை சந்திக்க போகிறோம். அந்த அளவுக்கு அந்த நாள் நெருங்கிக்கிட்டு இருக்குது. அவரை அதை சந்திக்கிற நாளை நெருங்கிக்கிட்டு இருக்கிறதுனால எவ்வளவாய் புத்திமதி சொல்ல முடியுமோ அவ்வளவாய் சொல்லுங்கள். சிலர் விட்டு விடுகிறார்கள், நீங்களோ விட்டு விடாதிருங்கள்ன்றார். சபையில் அதுதான் நடக்குது. கூடி வருதல் அதுக்காகத்தான். சரி, ஆனா அப்படி ஆரம்பிக்கல. அவர் 25ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கல, 24ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும். முன்னாடி சொல்றாரு, நாள் நெருங்குது, அதனால சபையை விட்டுறாதீங்கன்றார். ஏன்னா சபை என்பது மணவாட்டியாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு மணவாளனாக அழைக்கப்படுகிறார். ஸோ ஒரு மணவாட்டியா நீங்களும் நானும் அவரை சந்திக்க கூடி வருகிறோம். அவரை சந்திக்க ஒரு நாள் அவரை சந்திக்க போகிறோம் என்கிற ஆயத்தத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளுகிறோம். நம்ம இன்னும் அவரை சந்திக்கிறதுக்கு நாம் தயாராக்கி கொள்ளுகிறோம். அதுக்காக தான் சபைக்கு வரோம்னு சொல்றார். ஒன்று. ஆனா 24ஆம் வசனத்துல சொல்றாரு, அது மட்டும் நடக்கல, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி. அன்பு கூறுவதற்கு ஏவுகிற இடம்தான் சபை. இல்லைங்களா? சண்டை மூட்டி விடுற இடம் இல்லை சபை. சண்டையை வளர்த்து விடுற இடம் இல்லை சபை. மாமியாருக்கும் மருமகளுக்கும் சப்போர்ட் பண்ற இடம் இல்லை சபை. எங்க போனாலும் அங்க வந்துடுறீங்க. அது ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி ஆயிடுது. பிரசங்க நேரத்தில் அந்த ஸ்டாப்பும் வந்து இறக்கி விட்டு போக வேண்டியதாகிடுச்சு. நானும் அங்கே போகக்கூடாதுன்னு நினச்சாலும் எப்படியாவது அந்த ஸ்டாப் வந்துடுது, நம்ம போகிற வழியில் அப்படியே வந்துடுது. மாமியார்கிட்டையும் பாஸ்டர் சொல்றாரு, மகளே
கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். அந்த அம்மா போன பிறகு மருமகள் வர, அவகிட்டயும் சொல்றாரு, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். இப்ப 2 பேருக்கு யாருக்கும் யுத்தம் பண்ண போறாரு? அவரை எப்படி நிறுத்தி விட்டுறோம் பாருங்க. அவர் கேட்பாரு, என்னையா பண்ற நீ? 2 பேர்கிட்ட என்ன கோத்து விடுற? நான் யார்கிட்ட நிக்கிறது? நிறைய நேரங்கள் அப்படிதான் நம்ம ஆக்கிடுறோம். அன்புக்கு ஏவப்படுகிற இடம் தான் சபை. பாஸ்டர் எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு போன ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க பண்றதெல்லாம் பாஸ்டர் சப்போர்ட் பண்ணணும். பாஸ்டர் இவங்க பண்றதுக்கெல்லாம் தட்டி கொடுக்கணும். இந்த பாஸ்டர் நைஸ்லாம் பண்ண மாட்டார், தட்டிலாம் தடவிலாம் விட மாட்டார். ஏன்னா இவங்க நினச்சின்னுக்கிறாங்க நம்ம பண்ணுறதுக்கெல்லாம் பாஸ்டர் இருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணாலும் பாஸ்டர் பார்க்குறாரோ இல்லையோ, கர்த்தர் பார்க்குறாரு. அதை முதல்ல மனசில் வச்சுங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் கர்த்தர் பார்க்குறாரு. அது மருமகளாக நீங்கள் இருந்து பண்ணுறதையும் பார்க்குறாரு, மாமியாராக இருந்து பண்ணுறதையும் பார்க்குறாரு, பெற்றோராக இருந்து பண்ணுறதையும் பார்க்குறாரு, பிள்ளைகளாக இருந்து பண்ணுறதை பார்க்குறாரு, கணவனாக இருக்கிறத பார்க்குறாரு, மனைவியும் பார்க்குறாரு. எல்லாரையும் அவர் கண்கள் நோக்கமாக தான் இருக்குது. அதனால் இங்கே உட்காந்து நான் ஒரு சைடில் நிற்கிறத பற்றி பேசுறதுக்கான இடம் இது கிடையாது. ஆனால் இங்கே வரும்பொழுது நாம் ஏவப்படுகிறோம். தேவனுடைய அன்பு நம்ம ஏவுகிறது, மன்னிக்க ஏவுகிறது, விட்டு கொடுக்க ஏவுகிறது, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள ஏவுகிறது, ஒருவரை ஒருவர் பெரிதாக பார்க்கிறதுக்கு ஏவுகிறது. ஆகவே போய் ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை வாழ்வதற்கு தூண்டுகிறது. அது செய்தா இந்த சபை. இல்லைன்னா நீங்க தப்பான இடத்துல இருக்கீங்க. நீங்க ஏன் தப்பான இடத்துல இருக்கிறீங்கன்னு நான் சொல்றேன், வேற யாரையும் சொல்ல தேவையில்ல. பக்கத்தில் இருக்கிற விசுவாசிங்க சொன்னா கூட கரெக்டா சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றேன் இந்த காலை வேலை நீங்க தப்பான சபையில உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு நான் சொல்லவா? உங்களை அன்பு கூற ஏவலைன்னா இது தப்பான சபை. நீங்க ஒருவர் ஐக்கியம் கொள்ள முடியல, ஒருவர் மன்னிக்க முடியல, விட்டு கொடுக்க முடியல, முன்னேறி செல்ல முடியல, இணங்க முடியல. இணங்கம்னா என்ன? பரவாயில்லன்னு சொல்ல முடியல. 2025 சண்டே 2026 தொடரும் புள்ளி வச்சு தொடர்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம அதே இறுக்கத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அதே வைராக்கியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கேலண்டர் மட்டும்தான் மாறி இருக்குது, வேற எதுவுமே மாறல. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பண்றதெல்லாம் கரெக்டுன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுது, நற்கிரியைகளுக்கு தான் ஏவப்படுவது தான் சபை. போய் நல்லது பண்ண தூண்டுதா, நல்ல காரியங்களை செய்ய தூண்டுதா, பரிசுத்தமா வாழ தூண்டுதா, யோக்கியமா வாழ தூண்டுதா, தலை நிமிர்ந்து கண்ணியமா வாழ தூண்டுதா, அப்பதான் சரியான சபை. இல்லைன்னா நல்ல சபை கிடையாது. உடனே காலி பண்ணணும். நீங்க வீடை காலி பண்ணோம்ல, ஆளுங்க சரியில்லை, தண்ணி வரல, அது வரலன்னா வீடு காலி பண்றோம்ல, ஒரே கொசு தொல்லையா இருக்குதுன்னு காலி பண்றோம்ல, இந்த தெருவில் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுனே இருக்கானுங்கன்னு காலி பண்ணுறோம்ல. அந்த மாதிரி சபை உங்களை அன்பு கூறவும் நீங்கள் நற்கிரியைகளை செய்யவும் உங்களை தூண்டலை, உங்களை என்கரேஜ் பண்ணலைன்னா நீங்கள் தப்பான இடத்துல இருக்கீங்க. எந்த பாஸ்டர் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியாது, தைரியமாக சொல்கிறேன், நீங்கள் தப்பான இடத்துல உட்காந்துருக்கீங்க. உங்களால் போய் மன்னிக்க முடியுமா? உங்களால் போய் விட்டு கொடுக்க முடியுமா? உங்களால் போய் நற்காரியங்களை வைராக்கியமாக சந்தோஷமாக செய்ய முடியுமா? அதை தூண்டுதுன்னா நீங்கள் சரியான இடத்துல தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை செய்ய தான் நாங்கள் வாரம் முற்படுறோம். ஒரு போதகராக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அழைப்பை நாங்கள் சரியாக செய்யணும்னு நினைக்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் பெருசாக செய்ய முடியாமல் போகலாம், ஆனால் ஆரம்பிக்கலாங்க. இந்த புது வருஷம் துவக்கி இருக்குது, அன்பு கூற ஆரம்பிக்கலாம், மன்னிக்க ஆரம்பிக்கலாம், விட்டு கொடுக்க ஆரம்பிக்கலாம், பரிசுத்தமாக வாழ ஆரம்பிக்கலாம், முயற்சி செய்யலாம். ஏன்னா நீங்கள் அப்படிப்பட்டவர்கள். உங்களால் செய்ய முடியாததை செய்ய உங்களை ஃபோர்ஸ் பண்ணுவது இல்லை சபை. உங்களால் தான் செய்ய முடியாது, அப்புறம் நாங்கள் அதை எப்படி கட்டாயப்படுத்த முடியும்? ஆனால் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய உங்களுக்கு காண்பிப்பது தான் சபையுடைய வேலை. உங்களால் செய்ய முடியாததை செய்ய உங்கள் மேலே தூக்கி வச்ச பாரத்தை ஏற்கனவே நிறையா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. அன்பு கூற முடியலன்னா உங்களை எப்படி அன்பு கூற சொல்ல முடியும்? நீங்கள் அன்பு கூற முடியும், ஏன்னா நீங்க அன்பு கூறப்பட்டிருக்கிறீர்கள். தேவன் உங்களை அப்படி நேசித்து இருக்கிறார். அந்த அன்பு உங்களை நெருக்கி ஏவுகிறது. அந்த அன்பு போய் உங்களை அன்பு கூற தூண்டுகிறது, மன்னிக்க தூண்டுகிறது. அப்போ சபை என்பது இப்படி கூடி வருகிற இடம். இங்கிருந்து போகும்போது, இங்கிருந்து வரும்போது, இங்கிருந்து கிடைக்கிற பாடல்கள், வார்த்தைகள், இங்கே தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்கு இதையெல்லாம் செய்யும் பொழுது நான் சொல்றேன், நீங்க வர்ற இடம் சரியான இடமா இருக்கும். யாரெல்லாம் சரியான இடத்துக்கு வந்திருக்கிறதா நம்புறீங்க?
உங்க கையை கொஞ்சம் நல்லா தூக்கி ஒரு நல்ல ஆமீன்னு சொல்லலாமே. ரொம்ப சந்தோஷம். எழும்பி நிற்போம், ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரி. நன்றி அப்பா, உடைய வார்த்தைகளுக்காக நன்றி, உடைய சத்தியத்துக்காக நன்றி, நீர் கொடுத்த நிறைவுக்காக நன்றி, நீர் கொடுத்த அன்புக்காக நன்றி, எங்களை அன்பு கூற ஏவுகிறதற்காக நன்றி, நற்கிரியைகளை செய்ய ஏவுகிறதற்காக நன்றி, பரிசுத்தமாய் வாழ தூண்டுகிறதற்காக நன்றி. எங்கள் பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து, அடிக்ஷன்லிருந்து எங்களை வெளியே கொண்டு வருகிறீரே நன்றி. எங்கள் கெட்ட மனதை நீக்கி நல்ல மனதை எங்களுக்கு இந்த காலவேளை தந்ததுக்காக நன்றி. குழப்பமான கூடுகையா இல்லாமல் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிற இடமாக நீர் எங்களை கொடுத்திருக்கிறீரே நன்றி. உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளே வந்து கிரியை செய்கிற நேரமாய் இருக்கிறதற்காக நன்றி. இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில 30, 60, 100 பலன் கொடுக்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த ஆண்டிலே அவர்கள் ஆண்டவர் ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழட்டும் கர்த்தாவே. வர வர விருத்தி அடையட்டும், வர வர முன்னேற்றம் அடையட்டும், வர வர மாற்றங்களை காணட்டும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், மகிமையின் மேல் மகிமை ஆண்டவரே, கிருபையின் மேல் கிருபை பெறட்டும், பலத்தின் மேல் பலன் அடையட்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயம் பெறட்டும். படிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை ஆசீர்வதியும், அவர்கள் கல்வியிலே தேர்ச்சி பெறட்டும், எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றலை அவர்களுக்கு தாரும் கர்த்தாவே. வேலை செய்கிறவர்களை ஆசீர்வதியும், தொழில் ரீதியாக போகிற இடங்கள்ல ஆண்டவரே சந்திக்கிற சவால்கள்ல அவர்களோடு இருந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்கிறதற்கான பலத்தை தருவீராக, குடும்பங்களை இணைப்பீராக, கணவன் மனைவியாய் இன்னும் அதிகமாய் நெருக்கமாய் சேர்ந்து வாழட்டும் கர்த்தாவே. சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை மாற்றி போடுவீராக. ஒவ்வொரு மனுஷரையும் இந்த சபையிலே ஆசீர்வதிப்பீராக, பெருக செய்வீராக. உமது நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் கர்த்தாவே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாரும் சொல்லுவோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you.